Yeah, welcome to Professor Academy and welcome to UGTRB Chemistry class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன டாபிக், அதுல நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். யூனிட் நம்பர் 10ல இருந்து தி பென்சைன் மெக்கானிசம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். ஏன்னா அதுல நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி ஆர் எனி டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல எல்லா சிலபஸ்லயும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, அதுல இன்னைக்கு நம்ம ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் கத்துக்கிட்டு எப்படி ஒரு 9-10 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். எல்லாமே டிஆர்பியால வெவ்வேறு எக்ஸாம்ஸ்க்கு கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து இப்போ நம்ம பேசிக் நாலேஜஸோட இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ அதுல பென்சைன் மெக்கானிசம். ஸோ பென்சைன் மெக்கானிசத்துல இப்போ நீங்க பார்க்கக்கூடியது ரொம்ப இன்டர்மீடியேட் அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு இது வரும். சரிங்களா? ஸோ இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஒரு ரியாக்டன்ட் இருக்கு. ஓகே, அது ரியேஜென்ட் கூட உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும், தென் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். இதுக்கு இடையில உங்களுக்கு இன்டர்மீடியட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுல கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகலாம், கார்போ ஆனையன் ஃபார்ம் ஆகலாம், கார்பன் மேலே ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகலாம், அப்படி இல்லாட்டினா கார்பின் கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகே, நைட்ரேன் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதே போலதான் ஒரு புதுசா இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட். அந்த இன்டர்மீடியேட் என்ன அப்படின்னா, அதுல ஒண்ணு வந்து பென்சைன் ராடிக்கல். ஓகே, பென்சைன் மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ பென்சைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள் தட். ஓகே, ஸோ இங்க நீங்க பாக்குறீங்க ஒரு பென்சின் இருக்கு, அதுல ஒரு இடத்துல மட்டும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ இங்க நீங்க நடுவுல பார்க்கலாம். ஸோ இங்க இந்த நடுவுல பாருங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி. ஸோ பென்சைன் மெக்கானிசம். ஓகே, ஸோ இப்போ இந்த பென்சைன் மெக்கானிசம் எப்படி ஜென்ரேட் ஆகுது? ஓகே, ஜென்ரேட் ஆகுது என்னென்ன ரியாக்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் யூஸ் பண்ணும்போது சேஞ்சஸ் என்ன நடக்குது, ஒன்று ஹைபிரிடைசேஷன் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளார போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி, வெரி சிம்பிள். பென்சைன் மெக்கானிசம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க மேல கொடுத்துருக்கு. ஸோ ஒரு குளோரோபென்சின் இருக்கு. அந்த குளோரோபென்சின்ல KNH2 பொட்டாசியம், ஓகே, அமைடு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம அமோனியால டிசால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அமீன் வந்து ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் அனிலின் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதுல ஆக்சுவலாக உள்ள என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க. ஸோ NH2 உங்களுக்கு எப்படி பிரியும்? ஒன்று வந்து NH2 மைனஸ் ஆகும், ஐ மீன் KNH2 உங்களுக்கு NH2 மைனஸ் ஆகும், இங்க பொட்டாசியம் பிளஸ் ஆகும் ஃபார்ம். திஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ராங் பேஸ். திஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ராங் பேஸ். இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணி எடுத்து அமோனியாவா உங்களுக்கு வெளியே போயிடுது. சரிங்களா? தென் போனதுக்கு அப்புறம் ஓகே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு குளோரினை வெளியே அனுப்பிடும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூடோ ட்ரிபிள் பாண்ட். இதனுடைய ஹைபிரிடைசேஷன் sp2 மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கொஷினும் கூட. பென்சைன்ல இருக்கக்கூடிய ட்ரிபிள் பாண்ட் வந்து சூடோ ட்ரிபிள் பாண்ட், அதனுடைய ஹைபிரிடைசேஷன் sp2. ஸோ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒருவேளை அது ட்ரிபிள் பாண்ட் வந்து sp-ஆ இருந்தா உங்களுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர் தான் வந்திருக்கணும், ஆஸ் பர் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், இல்லையா? ஸோ இங்க வந்து அந்த மாதிரியான லீனியர்ஸான ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸ்டில் இட் இஸ் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்காக தான் சொல்றோம், திஸ் இஸ் ஆக்சுவலி a pseudo triple bond. You have sp2 hybridized. ஓகே, ஸோ இந்த கீழே பாருங்க, மேல வந்து அது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். ஒண்ணு என்னன்னா மெத்தில் இருக்கு, இன்னொரு பொசிஷன்ல வந்து குளோரின் இருக்கு. அதாவது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பேரா பொசிஷன் இருக்கு 1,4. இந்த இதுல நான் பேஸ் போடுறேன், அதாவது ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, NaNH2 சோடாமைட் போட்டேன் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அகைன் பென்சைன் மெக்கானிசம். இங்க இருந்து ஓகே ஹைட்ரஜனை இந்த NH2 எடுத்துக்குமா பாருங்க. ஓகே, இது போய் இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்குமா, இப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா, அப்போ குளோரினை தூக்கிட்டு வெளியே போயிடுமா, அப்போ உங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுதான் இங்க இன்டர்மீடியட்டா இருக்கு. ஸோ எஸ் சார், பென்சைன் மெக்கானிசம். இப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல உங்களுக்கு எகெயின் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அந்த NH2 அதாவது KNH2ல ஓகே வரக்கூடியது அதுதான் திரும்ப வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணுது. ஸோ இது எங்க எப்போ வரும்? ஏன்னா இப்போ பென்சைன் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த ரெண்டு பொசிஷன் இருக்கு. அப்போ சப்ஸ்டியூஷனை பொறுத்து சொல்லும்போது 1, 2, ஓகே 3 அண்ட் 4 எடுத்தீங்கன்னா, இப்போ தேர்ட் பொசிஷன் வந்து CH3க்கு மெட்டா பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் வந்து CH3க்கு பேரா பொசிஷன். அப்போ ப்ராடக்ட் வந்து எங்க ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ
நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டே பாயிண்ட் தான் இதுல. ஓகேங்களா? CH3 வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் மச் ஸ்டெரிக் இன்டென்ஸ். ஓகே, தட் இஸ் நாட் அ மச் ஸ்டெரிக் இன்டென்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்ததான் கூட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு மிக்சரா தான் கிடைக்கும். ஓகே, யூ வில் கெட் ஆக்சுவலி மிக்சர். இந்த மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ல உங்களுக்கு எது வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, கொஞ்சம் லைட்டா திங்க் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா லைட்டா அப்படியே நிறுத்தி வச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களுக்கு CH3 வரும்போது ஓகே ஸ்டெரிக் இன்டென்ஸ் இருக்கும். அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் இருக்கோ, இங்க வந்து பேரா பொசிஷன்ல சப்ஸ்டியூஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ பேரா தான் வந்து உங்களுக்கு என்னப்பா மேஜர் ப்ராடக்ட் வரும். சார் இன்கேஸ் வந்து ஓகே, இன்கேஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஓகே, ஸோ CH3 இங்கிட்ட வந்து நான் NH2 இங்க எடுத்துக்கிறேன் பாருங்க. ஓகே, ஸோ சாரி, இட்ஸ் நாட் NH2. ஓகே, குளோரோபென்சன். கேன் ரைட் இட் ஆஸ் எ குளோரோபென்சன், குளோரின். ஓகே, ஸோ குளோரின் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல NaNH2 போடுங்களேன். ஓகே, இது இங்கேயுமே உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் வரும். ஓகே, அதுல மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்ஸ்டியூஷன் எங்க இருந்துச்சோ அதே இடத்துல வரதான் வந்து உங்களுக்கு மேஜர் ப்ராடக்ட். ஓகே, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? பாருங்க. ஓகே, ஸோ முதல்ல இதை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம், பென்சைன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னா பாருங்க. பென்சைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஹாலோ அரேன்ஸ் வித் ஸ்ட்ராங் பேஸ். அதை தான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகே, ஸோ என்ன போட்டிருக்கோம், ஹாலோ அரேன், இது இட் இஸ் நத்திங் பட் குளோரோ பென்சைன் வித் ஸ்ட்ராங் பேஸ் போட்டு பென்சைன் மெக்கானிசம் வருது. ஓகே, ஸோ ப்ராடக்டை எழுதியிருக்கோம். இப்போ இது இல்லாம வேற ஏதாவது வருமா சார்? எஸ் வரும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எகைன் அதே தான். ஓகே, உங்களுக்கு ஒரு ஹாலோ பென்சின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் லைக் ஃபினைல் லித்தியம் PHLi, இதுலுமே உங்களுக்கு என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா பென்சைன் மெக்கானிசம் ஒரு பென்சைன் இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது இல்லாம வேற எதுவும் மெத்தட்ஸ் இருக்கா சார் அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் டேக் திஸ் பர்டிகுலர் காம்பவுண்ட். ஓகே, இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் அலுவலக புக்ல இருக்கு, பார்த்துட்டு ஓகே இது என்ன காம்பவுண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது HNu, அதாவது போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ல ஓகே உங்களுக்கு என்ன ஆயிடும் பாருங்க, கெட்டிங் திஸ் ஓகே சைக்ளிக் எஸ்டர். ஸோ இதுல உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்துடும். when you are heating there will be relieving of a carbon dioxide, then you may get benzene. you may get benzene. உங்களுக்கு 3 மெத்தட் இதுல சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல இல்லாம இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய மெத்தட் இருக்கு, அதுல உங்களுக்கு 4 மெத்தட் மட்டும் நான் எங்கிட்ட கொடுக்குறேன்ப்பா. உங்களுக்கு இங்க அனிலின் வித் ஆர்த்தோ பொசிஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. ஓகே, ஸோ பென் பாருங்க ரெண்டு குரூப் இருக்கு. இதுல நான் வந்து என்ன போடுறேன் அப்படின்னா HNO2 போடுறேன். ஓகே, ஸோ HNO2 போட்டேன் அப்படின்னா நமக்கு தெரியும் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகே, டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகுமா? ஒரு பிரைமரி அமீன் இருந்ததுன்னா ஓகே அது HNO2 கூட ரியாக்ஷன் ஆச்சுன்னா இட் ப்ரொடியூசஸ் ஓகே டயசோனியம் சால்ட். இப்போ டயசோனியம் சால்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வெளியே போயிடும், N2 வந்து வெளியே போயிடும். அப்போ இந்த பொசிஷன்ல உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுமா? கரெக்ட். ஓகே, தென் தேர் வில் பி a கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ இது திரும்ப உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இமீடியட்டா வெளியே போயிட்டு யூ வில் கெட் அ பென்சைன். யூ வில் கெட் அ பென்சைன் as an intermediate. Okay, so these are the methods to prepare benzene from the various compounds. Okay, சரி, இதுக்கும் மற்றதுக்கும் என்ன சார்? ஒன்றும் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று உங்களுக்கு CH3 இருக்கு. ஓகே, அதாவது CH3ங்கிறது வந்து ஒரு பெருசா ஸ்டெரிக் இன்டென்ஸ் இல்லாத ஒரு குரூப். இதுல NH2 போடும்போது உங்களுக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, எந்த பொசிஷன்ல உங்களுக்கு ஹாலஜன் இருக்கோ அதே பொசிஷன் தான் உங்களுக்கு மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், OCH3 வரும்போதோ அல்லது OF3 வரும்போதோ உங்களுக்கு என்ன நடக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வரும்போது உங்களுக்கு என்னதான் டைரக்டிங் மாதிரி வரும் அப்படின்னா மெட்டா டைரக்டிங் தான் வரும். ஸோ தட் இஸ் வாட் மோஸ்ட் மேஜர் ப்ராடக்ட். ஓகே, அரௌண்ட் 90% வரைக்கும் கிடைக்கும், அல்லது 99% வரைக்கும் கிடைக்கும். இங்க வந்து நாட் அப்சர்வ்னு போட்டுக்கிறது வந்து இட் வில் பி a trace amount. ஓகே, கொஞ்சமா தான் இருக்கும். இப்போ அது வந்து நீங்க OCH3, திஸ் இஸ் நத்திங் பட் அனிசோல் டெரிவேட்டிவ். குளோரின் எங்க இருக்கு பாருங்க, ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு.
இப்போ இந்த ரியாக்டன்ட்ல வந்து குளோரின் வந்து ஆர்த்தோல இருக்கு ஆமாப்பா. இதுல ஆர்த்தோல இருந்தாலும் சரி, இல்ல அந்த குளோரின் பேரால இருந்தாலும் சரி, இல்ல மெட்டால இருந்தாலும் சரி, ஓகே, எங்க இருந்தாலையும் உங்களுக்கு பென்சைன் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகி ஃபைனலா மெட்டா ப்ராடக்டை தான் ஈல்டு பண்ணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அனிசோன்ல உங்களுக்கு ஆர்த்தோ மெட்டா பேரா 3 இடத்துல எங்க வேணும்னாலும் குளோரின் இருக்கட்டும். அதுதான் நம்ம ரியாக்டன். ஓகே, ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஓகே, அப்போ இதை எடுத்து நாம ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு பென்சைன் ஃபார்ம் ஆகும். பென்சைன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு NH2 போய் அட்டாக் பண்ணும்போது மெட்டா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு, அதை நம்ம ஆக்சுவல் கிளாஸ் ரூம் செஷன்ல பார்க்கலாம். ஓகே, பாருங்க, இந்த இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா, இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை இங்க பிஜிடிஆர்பி ஆர் யூஜிடிஆர்பி இதே முன்னாடி பிஆர்டி இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இங்க எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எலிமினேஷன் அடிஷன் மெக்கானிசம். ஓகே, எலிமினேஷன் அடிஷன் மெக்கானிசம் தி இன்டர்மீடியேட் ஃபார்ம்ட் இஸ். எலிமினேஷன் அண்ட் அடிஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க யூ கேன் திங்க் அபவுட் ஹாலோவரி. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பென்சின் ஓரியன்டாவே இருக்கா, பென்சினை பேஸ் பண்ண மாதிரி இருக்கா. ஓகே, குளோரோ பென்சின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம NH2 என்ன பண்ணுச்சு, ஓகே, அதாவது NaNH2 போடுறோம் அல்லது KNH2 போடுறோம். முதல்ல என்ன பண்ணுச்சுப்பா, இந்த NH2 மைனஸ் வந்து போயிட்டு இதை அடிச்சு வெளியே அனுப்பிச்சது, அதாவது எலிமினேட் பண்ணுது, ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணுச்சு. ரைட்டா, குளோரினையும் வெளியே எலிமினேட் பண்ணுச்சு. அப்புறம் உள்ள யார் பண்ணாங்க, NH2 போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன், அடுத்தது அடிஷன். இந்த மாதிரி பேட்டர்ன் பென்சின்ல வரும்போது ஓகே அது பென்சைன் மெக்கானிசம் தான் தரும். ஓகே, பென்சின்ல ராடிக்கல், பென்சின்ல கேட்டயான், பென்சின்ல ஆனயான் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி ரேர், வெரி வெரி ரேர். ஓகே, தென் தி பேஸ் which favors the formation of arine, okay, intermediate from a simple haloarine. ஹாலோஅரின்னா குளோரோபென்சின், புரோமோபென்சின், அயோடோபென்சின், ஃப்ளூரோபென்சின் அந்த மாதிரி. ஓகே, நான் காமனா அவங்க கொடுத்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கிறேன். எந்த பேஸ் போட்டா, அமோனியா போட்டாவா இல்ல OH போட்டாவா, ஓகே, இல்ல NH2 மைனஸ் போட்டாவா, இந்த எல்லாமே வந்து இந்த மைனஸ் மேல போட்டுக்கோங்க. ஓகே, NH மைனஸ். சரிப்பா, அப்புறம் இங்க இருக்கிறது என்ன பாருங்க, C2H5Nங்கிறது இத்தாயிலமீன். ஓகே, ஸோ எந்த அமீன் போட்டா நமக்கு நடக்கும், ஓகே, எய்தர் யூ மஸ்ட் ஹாவ் KNH2 ஆர் NaNH2 இல்லையா, இட் மஸ்ட் பி a NH2 as a nucleophile, ரைட்டா. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்துருமா. இது ரெண்டுமே லாஸ்டா கேட்ட பிஜிடிஆர்பி கொஸ்டின். பாருங்களேன், பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, லாஸ்டா இந்த சென்ஸ் வந்து அட் த டைம் ஆஃப் 2022. அடுத்து பாருங்க, ஓகே, இங்க தி ப்ராடக்ட் பி அண்ட் சி. ஓகே, பி அண்ட் சி. அப்போ இங்க உங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க, CH3. ஓகே, அதாவது டொலின் டெரிவேட்டிவ். ஓகே, பாரா பொசிஷன்ல குளோரின் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏங்கிறது என்னவா வந்துரும்பா, பென்சைனா வந்துருமா. கரெக்டா, ஏங்கிறது என்ன வந்துடும், ஓகே, பென்சைனா வந்துருமா. ஸோ அப்போ பென்சைன் வில் பி, ஓகே, டெலிட் பண்ண முடியாது, அதனால ஐ வில் ரைட் ஹியர். ஓகே, ஃபுல் பாண்ட் வந்து உங்களுக்கு இங்க ஃபார்ம் ஆகுற மாதிரி எழுதுறேன். ஹியர் யூ மே ஹாவ் CH3. ஓகே, ஸோ இதுல வந்து குளோரின் எங்க இருக்கு பாருங்க, பாரா பொசிஷன். அப்போ பாரால ஒரு ப்ராடக்ட், ரைட்டா. அடுத்து பென்சைன்ல NH2 எங்க அட்டாக் ஆகும், இங்க அட்டாக் ஆகும். அப்போ உங்களுக்கு மெட்டால ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ பாராவும் மெட்டாவும் இருக்கிற மாதிரி ஆன்சர். அவ்வளவுதானே, சூப்பரா. இப்போ அடுத்து பென்சைன் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் மெட்டாஃப்ளூரோ அனிசோல். ஓகே, இது டைரக்ட் கொஸ்டின். எதுல இருந்து, இதுவுமே வந்து டிஆர்பி கொஸ்டின் தான். ஓகே, ஃப்ளூரோ, மெட்டாஃப்ளூரோ அனிசோல், இதுதான் வந்து உங்களுக்கு மெட்டாஃப்ளூரோ அனிசோல். கரெக்ட், அனிசோலுக்கு மெட்டா பொசிஷன்ல ஃப்ளோரின் இருக்கு. இதுல இருந்து எதை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, பென்சைனை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, ரைட்டா. ஸோ அப்போ OCH3. ஓகே, பென்சைன்ல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பென்சைன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எந்த ரியேஜென்ட் வச்சு பண்ணிருக்காங்கன்னு கேட்கறாங்க. நம்ம பார்த்தோம் ஃபினைல் லித்தியம், டைரக்ட் கொஸ்டின் இல்லையா. ஓகே, தென் அடுத்தது இங்கேயும் பாருங்க CH3 கொடுத்துருக்காங்களா. ஓகே, NaNH2. நமக்கு என்னன்னா 2 ப்ராடக்ட் வரும், ஆனா அவங்க கேட்கறது என்னதான், மேஜர் ப்ராடக்ட். நான் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா எந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் இருக்கோ அதுதான் உங்களுக்கு மேஜர் ப்ராடக்டா வரும். ஸோ மக்கள் என்ன நினைச்சிருவாங்கன்னா CH3 இருக்கா, NaNH2 வந்துச்சா போடு மெட்டா ப்ராடக்ட் தான் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது அப்படி கிடையாது.
CH3 வரும்போது உங்களுக்கு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பெருசா இருக்காது, அதனால யூ ஆர் கெட்டிங் தட் பொசிஷன். வேறஸ் OCH3 இல்ல OF3 வரும்போது யூ கெட் ஒன்லி மெட்டா பொசிஷன். ஓகே, அடுத்து இது பாருங்க, இங்க உங்களுக்கு OCH3 வந்துருச்சு, அவங்களே ப்ராடக்ட் வந்து தந்துட்டாங்க. ஆனா என்ன கேக்குறாங்க நம்ம கிட்ட? இன்டர்மீடியேட். இன்டர்மீடியேட் என்ன வரும்? ஓகே, as we know that it is a benzyne. டிசைட் எப்படி பண்றது சார்? இப்போ வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனால நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே, நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஸோ இது இந்த ரியேஜென்ட் இங்கிட்டு வரும்போது இப்படிதான் ஆக்ட் ஆகுங்கிறது தெரியணும். இங்க அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் போகும் ஸ்ட்ராங் பேஸ் போடும்போது அப்படிங்கிறது தெரியணும். பேஸ் வேலையே ஓகே அசிடிக் ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்றது தான். ஓகே, தென் அடுத்தது பாருங்க, இங்கேயும் OCH3 அதே கொஸ்டின். அது ரெண்டுமே வந்து அடுத்தடுத்த வருஷங்கள்ல டிஆர்பி கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இங்கேயுமே உங்களுக்கு மேஜர் ப்ராடக்ட் பாருங்க, OCH3 இருக்கு. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன இருந்துச்சு? OCH3. ஓகே, ஸோ அவங்களே பாருங்க, இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மெட்டா ப்ராடக்ட் தான் வரும்னு சொன்னோமா, கரெக்டா? அதே மாதிரி இங்க பாருங்க, OCH3 புரோமின் அட் ஆர்த்தோ பொசிஷன், ரைட்? மெட்டா வந்து உங்களுக்கு NH2 வந்துடும். ஸோ அப்போ பி ஆன்சரா வந்துருமா? சிம்பிளா. ஓகே, ஸோ தென் பாருங்க அடுத்த கொஸ்டின். தி ப்ராடக்ட் ஆஃப் த ரியாக்ஷன், ஓகே, ஆர்த்தோ புரோமோ அனிசோல் மெட்டா புரோமோ அனிசோல் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, அப்போ NH2 யூஸ் பண்ணி லிக்விட் அமோனியா போட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல எப்படி நாம கொண்டு வர்றது? அதாவது அவங்க ப்ராடக்ட்னு சொல்றாங்க, ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் வந்து ஓகே, ஸோ லெட் மீ ரைட் திஸ். ஓகே, தி ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் ஆர்த்தோ புரோமோ அனிசோல் அண்ட் மெட்டா புரோமோ அனிசோல் வித் ஸ்ட்ராங் பேஸ். பாருங்க, அனிசோல்னா என்ன அர்த்தம்ப்பா? OCH3யா? OCH3யா? ஆர்த்தோல உங்களுக்கு புரோமின் இருக்கு, அதே மாதிரி ஓகே உங்களுக்கு அனிசோல்ல வேற என்ன இருக்கு? மெட்டா பொசிஷன்ல புரோமின் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுலன்னா ஐ திங்க் அலுவாலியா புக்ல நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க. ஓகே, KNH2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா போடும்போது நம்ம பேசியிருக்கோம், OCH3 வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு மெட்டா ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்க NH2, எஸ், B இஸ் தி ஆன்சர். கிளியர்? In the benzyne intermediate, next question, the benzyne intermediate, the hybridization of the carbon atom involved in triple bond. So actually இது வந்து ஒரு pseudo triple bond நம்ம பேசியிருக்கோம். So it's a sp2 hybridized. ஓகே, புரியுதா பாருங்க? ஸோ இவ்வளவுதான். நீங்க மொத்தமே வந்து கத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஞாபகம் இருந்தா பாருங்க. ஒரு ஹாலோ அரின் எடுத்துக்கிறோம், ஸ்ட்ராங் பேஸ் NaNH2 ஆர் பொட்டாசியம் NH2 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பென்சைன் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு சப்ஸ்டியூஷனை பொறுத்து, எந்த சப்ஸ்டியூஷன், பென்சின்ல CH3 இருந்தா 2 ப்ராடக்ட் கிடைக்கும். அதுல எது மேஜர்? ஏற்கனவே நீங்க ஆர்த்தோ பொசிஷன்ல காலேஜன் இருந்தா ஆர்த்தோ மேஜர் ப்ராடக்ட், மெட்டால இருந்தா மெட்டா, பேரால இருந்தா பேர், இதுதான். ஓகே, ஸோ அடுத்தது OCH3யோ OF3யோ இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு மெட்டா ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஹைபிரிடைசேஷன் sp2 ஃபார் த ட்ரிபிள் பாண்ட் விச் இஸ் சூடோ ட்ரிபிள் பாண்ட். ஓகே, சிம்பிள் தான். ஸோ கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான ரெஃபரன்ஸ் புக், இந்த பர்டிகுலர் டாபிக்கான ரெஃபரன்ஸ் புக் Organic Reaction Mechanism by Aluwalia. Okay, yes. Thank you all.